வணக்கம் குழந்தைகளே, வாங்க இன்னைக்கு நாம கணித பாடத்துல பார்க்க போறது கனமொழி. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம் எனப்படும். எடுத்துக்காட்டு, இயல் எண்களின் தொகுப்பு. அதாவது 1 2 3 4 அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது எதுல இருந்து ஆரம்பிக்குது, எங்க முடிவில்லாம போயிட்டே இருக்கிறது. ஆனா இது எதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த இயல் எண்களின் தொகுப்பை தான் ஒரு கணம்னு சொல்றோம். ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு, அதுவும் அல்பபெட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத குறிக்கக்கூடியது. ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்பு. இத நம்ம கணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல மாணவர்களை நம்ம யாரை குறிப்பிட்டு சொல்றோங்கிறது வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால இத கணம்னு சொல்ல முடியாது. நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு. இது எந்தெந்த மாநிலங்கிறது நமக்கு சொல்ல முடியும். அதனால இதுவும் ஒரு கணம். ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு. இது எந்தெந்த மலர் அழகா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால இதுவும் கணம் கிடையாது. அடுத்தது பகா எண்களின் தொகுப்பு. இது நம்பர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதுல பகா எண்கள் என்னென்னங்கிறது எல்லாத்தையும் நம்மளால வரையறுத்து சொல்ல முடியும். அதனால இதுவும் ஒரு கணம். ஒரு வானவில்லில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு. வானவில்லில் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். 7 நிறங்களையும் நம்மளால எழுத முடியும். அதனால இதுவும் ஒரு கணம். அடுத்து, ஒரு கணத்துல உள்ள உறுப்புகள், அதாவது ஒரு கணங்கிறத எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். அடுத்தது, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டாலும் கணம் மாறாது. அதாவது இடங்களை மாத்தி எழுதினாலும் அந்த கணம் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்னென்னலாம் போடலாம், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கணங்களை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதை எப்படி அதுக்கு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா ஆங்கில பெரிய எழுத்துக்களாக தான் குறிக்கணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய நேம்ஸை கொடுத்துக்கலாம். அடுத்தது, அந்த கணத்துக்கான குறியீடு, அதனுடைய ஓப்பனிங் பிராக்கெட் அண்டு க்ளோசிங் பிராக்கெட், அதாவது கன அடைப்பு அப்படின்ட்டு இந்த குறிக்கு பேரு. இந்த பிராக்கெட் போட்டு தான் நம்ம கணத்தை எழுதணும். இதுக்கு இன்னொரு பேரு வில் அடைப்பு. அடுத்தது, எக்ஸ் பிளாங்ஸ் டு ஏ. இந்த சிம்பிளை பிளாங்ஸ் டுன்னு படிக்கணும். அப்படின்னா இந்த ஏங்கிற எக்ஸுங்கிற உறுப்பு ஏங்கிற கணத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் என்பது ஏ கணத்தின் ஓர் உறுப்பு. அடுத்தது, எக்ஸ் நாட் பிளாங்ஸ் டு ஏ. அப்படின்னா எக்ஸுங்கிறது ஏ கணத்தோட உறுப்பு அல்ல அப்படின்ட்டு அர்த்தம். அத ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பார்க்கலாம். ஏ, அது ஒரு கணத்தோட பேரு. அந்த கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எது அப்படின்னா அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். இது ஒவ்வொன்றும் இந்த ஏன்ற கணத்தோடைய ஒவ்வொரு உறுப்புகள். இது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை பிளாங்ஸ் டு அல்லது நாட் பிளாங்ஸ் டு என்ற பொருத்தமான குறியிட்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், முரளி விஜய் டேஸ் கொடுத்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏ கணத்துல இந்த பேர் இருக்கா, இருந்ததுன்னா பிளாங்ஸ் டுன்னு போடணும், இல்லைன்னா நாட் பிளாங்ஸ் டுன்னு போடணும். இந்த முரளி விஜய் இருக்கா, இருக்கு, அப்ப பிளாங்ஸ் டு. அடுத்தது அஸ்வின், அஸ்வின் இருக்கா, இருக்கு, அப்ப பிளாங்ஸ் டு. அடுத்தது பத்ரிநாத், பத்ரிநாத் இருக்கா, இருக்கு, அப்ப அதுவும் பிளாங்ஸ் டு. அடுத்தது கங்குலி, கங்குலின்ற பேர் இங்க வந்திருக்கா, வரல, அதனால நாட் பிளாங்ஸ் டு. அடுத்தது டெண்டுல்கர், டெண்டுல்கர் வந்திருக்கா, இல்ல, அதனால அதுவும் நாட் பிளாங்ஸ் டு. இப்ப புரியுதா பிளாங்ஸ் டுக்கும் நாட் பிளாங்ஸ் டுக்கும் இருக்க வித்தியாசம்? குட். இப்ப அடுத்தது எங்க போறோம்னா கணத்தை குறிக்கும் முறைகள். 3 விதமா கணத்தை நம்மளால எழுத முடியும். அது என்னென்ன முறை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை.
2 கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. 3 பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. இதுக்கான எடுத்துக்காட்டை சொன்னோன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். முதல் இது விவரித்தல் முறைக்கான எடுத்துக்காட்டு எப்படி எழுதணும் அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆங்கில உயிர் எழுத்துக்களின் கணம். AEIOUன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வார்த்தைகளில் சொல்லி வர்ணிச்சு எழுதுறது தான் விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை அப்படிங்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு முழு எண்களின் கணம். இதே மாதிரி இயல் எண்களின் கணம் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது 2வது கண கட்டமைப்பு முறை அப்படின்னு பார்த்தோமா, அதுக்கான எடுத்துக்காட்டு. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏங்கிறது கணத்தோட பேரு, இது வந்து கண அடைப்பு குறி, அந்த குறி போட்டு தான் எழுதணும் இந்த முறைக்கு. எக்ஸ் இதை வந்து ஸ்லாஷ் இந்த மாதிரி போட்டிருக்கலாம், இதை 2 புள்ளி மேலையும் கீழையும் வச்சு இதை சச் தட்டுன்னு படிக்கணும். எக்ஸ் சச் தட். எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து, அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் குறிக்கக்கூடியது. அது அந்த கணத்தில் எந்தெந்த உறுப்பு இருக்குது அப்படின்னா ஆங்கில உயிரெழுத்து. இப்போ இது எப்படி முன்னாடி முறையில் விவரித்தல் முறையில் ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம்ன்ட்டு வேர்டிங்ஸில் மட்டுமே எழுதியிருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து இங்கே ஷார்ட்டாக எழுதுகிறோம். எக்ஸுங்கிறது ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு என்னவா இருக்குன்னா ஆங்கில உயிரெழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2வது எடுத்துக்காட்டு பி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு முழு எண். அந்த எக்ஸுங்கிறது ஒரு முழு எண்ணுன்னு சொல்லுது. அடுத்தது 3வது முறை பட்டியல் முறை. பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. பட்டியல்னா என்ன, இருக்கிறது என்னவோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம விவரித்து சொல்கிறது தான். முதல் கணம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம்னு சொன்னோமா, அதை இப்போ பட்டியலிட்டு சொல்கிறோம். அது எது எதுன்னு சொல்லிட்டு AEIOU இந்த 5 எழுத்துக்களும் தான் ஆங்கில உயிரெழுத்துக்கள். அதை இப்போ பட்டியலிட்டு சொல்லிட்டோம். இந்த பட்டியல் முறைக்கும் கண கட்டமைப்பு முறைக்கும் இந்த கண அடைப்பு குறி ஆரம்பத்திலையும் முடிவிலையும் போட்டு தான் எழுதணும். அடுத்தது பி. முழு எண்களின் கணம். முழு எண்கள்னா என்ன, 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 அப்படின்னு அது எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த டாட் டாட்ஸாக வச்சுட்டா அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த கண அடைப்பு குறியை போட்டு முடிச்சிடணும். இப்போ 3 விதத்துலையும் எப்படி எழுதணும்னு புரியுதா? இனி பயிற்சிக்கு போகலாங்களா? பயிற்சி 1.1. ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன சொல்லியிருக்காங்க, பின்வருவனவற்றின் எவை கணங்கள் ஆகும். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அது கணமா இல்லை கணம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏற்கனவே ஃபர்ஸ்டே டெஃபினிஷன் என்னன்னு சொன்னோம் இல்லைங்களா, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம்ங்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும்னா அதுக்கு இடைப்பட்ட பகா எண்கள் என்னென்னு நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா, அதனால் இது கணம். செகண்டு, இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இந்தியாவில் எவ்வளவோ பேர் செல்வந்தர்களாக இருக்கலாம், அது யார் யாருன்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா, முடியாது. அதனால் இது கணம் அல்ல. தேர்டு, இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. இந்தியாவில் எந்தெந்த ஆறுகள் ஓடுது அப்படிங்கிறது நம்மளை மேப்பில் பார்த்தா தெரியும் இல்லையா, நமக்கும் தெரியும். ஸோ அதனால் இதுவும் நன்கு வரையறுக்கப்பட்டது, அதனால் கணம். ஃபோர்த் ஒன், வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. அது யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால இது கணம் அல்ல. புரியுதா இப்போ எப்படி கணம் எது கணம் இல்லைன்னு கண்டுபிடிக்க? 2வது ரோமனுக்கு போலாங்களா? 2வது கொஸ்டின், பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. இங்க வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து பட்டியல் முறையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறைனா என்ன, இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக கமா போட்டு எழுதுறது தான் பட்டியல் முறை. ஸோ எப்படி எழுதணும், அந்த பட்டியல் முறைக்கு நேம் கொடுக்கணும் இல்லையா. கணத்தை எழுதும்போது அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும். ஸோ A = அப்படின்னு போட்டு கண அடைப்புக்குறி போட்டு தான் எழுதணும். இதில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்களை ஒவ்வொன்றா எழுதணும்.
அதுல என்ன சொல்லியிருக்கோம், வந்ததே திரும்ப வந்தா அதை திரும்பவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தது சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அதுல முதல் எழுத்து ஐ, அது ஒரு உறுப்பு, கமா. என், அது ஒரு உறுப்பு, கமா. டி, அடுத்தது கமா. ஐ திரும்ப வருது பார்த்தீங்களா? ஆனால் நம்ம ஒரு தடவை எழுதினாலே போதும். அதனால திரும்பவும் நம்ம ஐ எழுத தேவையில்லை. அடுத்த எழுத்துக்கு போகலாம். ஏ, அதனால ஏ. ஸோ இந்த 4 எழுத்து மட்டும் எழுதினா போதும். இதுதான் இதுக்கான பட்டியல் முறை. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? பேரலலோகிராம். ஸோ இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் பட்டியல் முறையில் எழுத போகிறோம். இந்த கணத்துக்கு பின்னு பேர் கொடுக்குறேன். கன அடைப்பு குறி போடுறோம். பி, ஏ, ஆர், திரும்பவும் ஏ வருதா? அதை எழுத தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்த எழுத்து எல், அந்த எல் ஒவ்வொரு உறுப்புக்கும் அடுத்து கமா போடணும். திரும்பவும் எல் வந்திருக்கா? ஒன்ஸ் எழுதினா போதும், திரும்ப எழுத தேவையில்லை. அடுத்தது இ, அப்புறம் கமா. அடுத்தது எல் திரும்ப வருது, எழுத வேண்டாம். அடுத்தது ஓ, நெக்ஸ்ட் ஜி. ஆரும் ஏவும் ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லைங்களா? அதனால திரும்ப எழுத தேவையில்லை. லாஸ்ட் எம். இதோட கன அடைப்புக்குறியை போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது தேர்டு கொஸ்டின், மிசிசிப்பி. இதுக்கு சீனு லெட்டர் நேம் கொடுக்குறேன். இதுலேயும் அதே மாதிரி இதுக்கு பேர் கர்லி பிராக்கெட்னு சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு எம், கமா, அடுத்தது ஐ, கமா, எஸ். திரும்பவும் அந்த எஸ், ஐ, எஸ் ஐன்னே தான் திரும்ப திரும்ப வருது. அது எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதினா போதும், விட்டுறலாம். அடுத்த லெட்ரு பி, திரும்பவும் அதே பி வருது, ஐ வருது. அதனால இதோட அவ்வளோதான் இதுக்கு ஆன்சரு. ஃபோர்த் ஒன், சிக்கோஸ்லோவாக்கியா. இந்த ஊரோட பேர், அதை எழுதணும் பிரிச்சு. ஃபர்ஸ்ட் லெட்ரு சி, நெக்ஸ்ட் ஜட், அடுத்தது இ, அடுத்தது சி திரும்ப வருது, அதை எழுத தேவையில்லை. ஹெச், அடுத்தது கமா ஓ, அடுத்தது எஸ், எல், ஓ திரும்ப வந்திருக்கா? அதை எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் வி, ஏ, கே, ஐ, ஏ திரும்ப வருது, தேவையில்லை. ஸோ அப்போ இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எப்படி பட்டியல் முறையில் எழுதணும்னு தெரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 3, ஏ ஈக்குவல் டு 0, 3, 5, 8. இந்த 4ம் இதனுடைய உறுப்புகள், ஏ கணத்தினுடைய உறுப்புகள். பி ஈக்குவல் டு 2, 4, 6, 10. இந்த 4ம் பீன்ற கணத்தினுடைய உறுப்புகள். கணத்தை குறிக்கக்கூடிய அடைப்புக்குரிய என்ன சொல்லணும்? கன அடைப்பு. அந்த கன அடைப்புக்குரிய ஆரம்பத்திலையும் முடிவிலையும் கட்டாயம் போட்டிருக்கணும். மற்றும் சி ஈக்குவல் டு 12, 14, 18, 20. இந்த 4ம் சீன்ற கணத்தினுடைய உறுப்புகள் என்ற கணங்களை கொண்டு இதில் 3 கணத்தையும் வச்சு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆ, சரியா தவறா என கூறுக. இங்கே இருக்க கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அது சரியா இல்லையான்னு சொல்லணும். 18 பிலாங்ஸ் டு சி. 18ங்கிற உறுப்பு வந்து சீன்ற கணத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கா இல்லையான்னு பாருங்க. சீன்ற கணத்தில் 12, 14, 18, 20. அப்போ 18 இருக்கா? இருக்கு. அப்போ சரி. அடுத்தது 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? 6ன்ற உறுப்பு வந்து ஏன்ற கணத்தில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. செக் பண்ணி பாரு. 0, 3, 5, 8. அப்போ இதில் 6 வந்திருக்கா? வரல. அப்போ அவங்க சொன்னது சரி. தேர்ட் ஒன், 14 நாட் பிலாங்ஸ் டு சி. 14ன்ற உறுப்பு சீன்ற கணத்தில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சீன்ற கணத்தில் செக் பண்ணு. 12, 14, 18, 20. 14 வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது தவறு தானே? தவறு. அடுத்தது 10 பிலாங்ஸ் டு பி. 10ங்கிறது பீன்ற கணத்தில் இருக்கு. முதலையே பார்த்தோம் இல்லையா? 2, 4, 6, 10ன்ட்டு. ஸோ அந்த 10 பியில் தான் இருக்கு. அப்போ அது சரி. அடுத்தது 5 பிலாங்ஸ் டு பி. நம்ம பார்த்தது என்ன? எல்லாம் ஈவன் நம்பர்ஸ் தானே இருந்தது பீன்ற கணத்தில். 2, 4, 6, 10ன்ட்டு. 5ங்கிறது வரல இல்லையா? அப்போ இவங்க சொன்னது தவறு. அடுத்தது 0 பிலாங்ஸ் டு பி. பியை தான் சொல்கிறாங்க. பியில் இந்த உறுப்புகள் 2, 4, 6, 10. ஸோ அதில் 0ங்கிறது கிடையாது. அப்போ இதுவும் தவறு. புரிஞ்சுதா? அடுத்தது ஆ, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 பிலாங்ஸ் டு டேஷ். 3ங்கிறது எந்த கணத்தில் வந்திருக்கோ அந்த கணத்தோட பேரை நம்ம இங்கே எழுதணும். அப்போ எதில் வந்திருக்கு? ஏ கணத்தில் இருக்கா? இருக்கு. 0, 3, 5, 8. ஸோ அப்போ 3 இருக்கு. அப்போ இது ஏ கணம். அப்போ ஏன்னு போட்டுடணும்.
செகண்டு 14 பிலாங்ஸ் டு சி, அதாவது 14 பிலாங்ஸ் டு டேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 14 எதில் இருக்குன்னு செக் பண்ணோம். ஏ கணத்தில் இல்லை, பி கணத்துலையும் இல்லை, சி கணத்தில் 12, 14, 18, 20, 14 வந்திருக்கு. அதனால் பிலாங்ஸ் டு சின்னு போடணும். தேர்டு 18 டேஸ் பி, 18ங்கிறது பின்ற கணத்தில் என்ன பண்ணணும், இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுக்கான குறியை நம்ம போடணும். 18 பி கணத்தில் இருக்கா, 2, 4, 6, 10ங்கிறது தான் பி கணத்தினுடைய உறுப்புகள். 18 அப்போ இல்லை இல்லையா, அப்போ நம்ம என்ன போடணும், நாட் பிலாங்ஸ் டுன்னு போடணும். அடுத்தது ஃபோர்த்து 4 டேஸ் பி, 4ன்ற உறுப்பு பின்ற கணத்தில் இருக்கா இல்லையா. 2, 4, 6, 10 அப்படிங்கிறதா பியோட உறுப்புகள். அப்போ 4னது வந்திருக்கா, இருக்கு. அப்போ என்ன போடணும், பிலாங்ஸ் டு. தட்ஸ் ஆல். புரிஞ்சதா இப்போ எப்படின்ட்டு? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 4. பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. ஸோ உங்கள் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க, பட்டியல் முறையில் எழுதணுன்ட்டு. முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்ட்ரி நேம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பட்டியல் முறையில் தனித்தனியாக எழுத்துக்களை பிரித்து எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். ஸோ இயல் எண்கள்னால் என்னென்னு தெரியும் இல்லையா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும், எண்டு இல்லாமல் 1, 2, 3, 4ன்ட்டு. அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 20க்கும் குறைவான. அப்போ 20க்கும் கம்மியாக இருக்கிறது வரைக்கும் நம்ம எழுதி ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், அதுலேயும் இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இரட்டைப்படை. அந்த இரட்டைப்படைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இயல் எண்கள்னால் 1லேருந்து தொடர்ந்து வரும். அதுலேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களா, இரட்டைப்படை இயல் எண்களை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீ இரட்டைப்படைன்னா என்ன இருக்கணும், ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6, 8ன்ட்டு அதை மட்டும் எழுதுனா போதும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. அடுத்தது போட்டால் என்ன வரும், 20 தான் வரும். ஆனால் நமக்கு 20க்கும் குறைவானன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 18ஓட நிறுத்திடணும். தட்ஸ் ஆல். அதுக்கு என்ன சொல்லணும், ஏன்னு கணத்தோட பேர் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே பேர் கொடுத்துடணும். கண அடைப்பு குறி போட்டு தான் எழுதணும். முடிவுலையும் அந்த கண அடைப்பை கம்பல்சரி முடிச்சிடணும். தட்ஸ் ஆல். கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். பி ஈக்குவல் டு y such that y equal to 1/2n, comma n belongs to capital N. This is small n, this is capital N. Capital it denotes mean இயல் எண்கள். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸை குறிக்கும். அடுத்தது இந்த எண்ணு வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, 5 அல்லது 5க்கு குறைவான எண்ணை குறிக்கக்கூடிய இயல் எண்ணு தான் ஒய்ங்கிற உறுப்பு. அந்த உறுப்பு எப்படி வருது அப்படின்னா 1/2n வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பட்டியல் முறைனா ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக எழுதணும் இல்லையா, அந்த ஒய்யை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 1/2n. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/2, இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன, 1லேருந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1, 2, 1 இஸ் 2. அந்த மேலே நியூமரேட்டரில் இருக்கிற 1. அப்போ 1/2ங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ முதல் உறுப்பு 1/2ன்னு எழுதிடுறோம். செகண்டு 2/2 இன்ட்டு 2ன்னு போடுறேன். அப்போ 2 2s are 4. அப்போ 1/4ங்கிறது அடுத்த எலிமெண்ட். 1/2 இன்ட்டு 3, அதாவது என்னங்கிறதுக்கு பதிலாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ 5க்கு கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10. ஸோ அப்போ 1/6, 1/8, 1/10. அப்போ 5 வரைக்கும் நம்ம போட்டு பார்த்துட்டோம். அது வரைக்கும் இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் எழுதினா அதுதான் பி கணத்தினுடைய உறுப்புகள். புரிஞ்சுதா? கொஸ்டின் நம்பர் 3. சி ஈக்குவல் டு கன அடைப்பு எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு முழு கன எண் மற்றும் அதை எப்படி இருக்கணும் அப்படின்னா 27 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 216, 27 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 216. அப்படின்னா 27 விட பெருசாக இருக்கணும், 216 விட சின்னதாக இருக்கணும். அதுதான் இதுக்கான அர்த்தம். அதுவும் என்ன மாதிரியான இதா, எக்ஸுங்கிற உறுப்பு ஒரு முழு கன எண் அப்படின்றாங்க. கணம் அப்படின்னா என்ன, 3 முறை அந்த ஒரே எண்ணை போட்டு பெருக்கிறது தான் கணம்னு சொல்லுவோம். வர்க்கம்னா 2 முறை, கணம் அப்படிங்கும்போது 3 முறை போட்டு பெருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு இது 27 கொடுத்துட்டாங்க.
அது வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 9 9 3 27. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்குறோம். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 நன்னாங்கு 16 16 64. அது ஃபஸ்ட் எலிமெண்ட் 27 விட பெருசு. ஸோ ஃபஸ்ட் இது எழுதிட்டோம். சிங்க தான் அவங்க கொடுத்த கணத்தோட பேர். ஸோ சி ஈக்குவல் டு கன அடைப்பு போட்டு அந்த 64ங்கிறது எழுதுகிறோம். அடுத்தது 5ங்கிற நம்பரு. ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25 25 5 125. ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது 6 போடுறேன். 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 6 6 36 36 6 216. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 216 விட சின்னதாக தான் இருக்கணும், 27 விட பெருசாக இருக்கணும். அப்போ 27 விட பெருசாக வர்றது 64 225. 216க்கும் சின்னதும் அதுதான். அப்போ அந்த 2 உறுப்பு தான் இதுக்கான விடை. புரியுதா? அடுத்த கொஷின். டி ஈக்குவல் டு கன அடைப்பு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜட். ஜட்டுங்கிறது எது? முழுக்கள் எண்கள். முழுக்கள் எண்கள் மீன்ஸ் இன்டீஜர்ஸ். அது என்ன வரும்? மைனஸ் நம்பர்ஸும் வரும், 0 வரும், ப்ளஸ் நம்பர்ஸும் எல்லாம் சேர்ந்தது தான் முழுக்கள் எண்கள். அதில் எக்ஸுங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. -5 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது -5 விட பெருசாக இருக்கணும், 2 இல்லை 2க்கும் குறைவாகவும் இருக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ 2வும் வரும்னு அர்த்தம். ஸோ அப்போ உறுப்புகள் என்னென்னு எழுதிடலாங்களா? டி ஈக்குவல் டு கன அடைப்பு 5 விட பெருசாக இருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? -4, -3, -2, -1, 0, 1, 2. 2 வரணுமா இல்லையா? ஈக்குவல்ட்டும் சொல்லியிருக்காங்க, அதனால் 2 வரும். ஸோ இதோட அந்த ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். புரிஞ்சதா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? கொஷின் நம்பர் 5. பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. இப்போ முன்னாடி பார்த்தது பட்டியல் முறை, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதுனது. இது வந்து கன கட்டமைப்பு. இப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த முறையில் இப்போ எழுதணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க கொஷின் பாருங்கள். பி ஈக்குவல் டு ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. இது எந்த முறையில் இருக்குது? விவரித்தல் முறையில் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன முறையில் எழுதணும்? கன கட்டமைப்பு முறையில் எழுதணும். ஸோ கன கட்டமைப்பு முறைனா எப்படி? கணத்தோட பேர் பி ஈக்குவல் டு கன குறியீடு கட்டாயம் வரணும். அதை முதல்ல போட்டுட்டு இதில் எக்ஸுங்கிறது அந்த உறுப்பு. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் என்பது ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்கள், அவங்கள தான் அது குறிக்கும் அப்படின்னு எழுதுறது. அந்த கன குறியீடை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இதுக்கான விடை. கொஷின் நம்பர் 2. சி ஈக்குவல் டு அந்த கன குறியீடு கொடுத்து 1/2, 2/3, 3/4 அப்படின்னு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கன கட்டமைப்பு முறையில் எப்படி எழுதணும்? கொடுத்துருக்கிற அந்த உறுப்புகளை பார்த்தா தான் அது எந்த வடிவத்தில் வந்திருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே இருக்கிறது 1, கீழே 2, அடுத்தது இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ அதை எப்படி எழுதணும்? அந்த உறுப்பை எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸுங்கிற உறுப்பு எப்படி வந்திருக்கு? என்னங்கிறதும் மாறிட்டு போகுது, கீழேயும் மாறிட்டு தான் போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? n அப்படின்னு அதுக்கான பேரை வச்சுக்கிறோம். பை n+1, அதாவது 2ன்னு இருக்குது, அது அந்த 1ன்னு என்னங்கிறதுக்கு 1ன்னு வச்சா இங்கேயும் 1 இங்கேயும் 1, அப்போ 1+1 2ன்னு வந்துருமா? 1/2. அடுத்து 2ன்னு போட்டேன்னா இங்கே 2, இங்கே 2+1 என்னென்னு வரும்? 3, அப்போ 2/3 வந்துருச்சா? ஸோ அப்போ அந்த எக்ஸுங்கிற உறுப்பு இந்த வடிவத்தில் தான் நமக்கு வருதுன்னு எழுதுகிறோம். அந்த என்னங்கிறது எதை குறிக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 தான் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு. அப்போ n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கணத்தை கன கட்டமைப்பு முறையில் இப்படி தான் எழுதணும். கொஷின் நம்பர் 3. டி ஈக்குவல் டு ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. தமிழ் மாதங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஈஸியாக மேலே ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்த மாதிரி எழுதிடலாம். டி ஈக்குவல் டு கன அடைப்பு எக்ஸ் சச் தட்
எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதம். ஒரு உறுப்பும் ஒவ்வொரு தமிழ் மாதம். அப்போ நீ தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஷின். இ ஈக்குவல் டு 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். முழு எண்கள்லாம் இதில் ஆரம்பிக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போ நாம் அதை வந்து என்ன பண்ண போகிறோம்? கன கட்டமைப்பு முறையில் தான் எழுதுகிறோம். ஸோ அப்போ இ ஈக்குவல் டு கன அடைப்பு எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது அந்த கொஷின் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 9ஐ விட சிறிய ஒற்றை முழு எண். தட்ஸ் ஆல். புரிஞ்சதா? இப்போது கன கட்டமைப்பு முறையில் எப்படி எழுதணுன்ட்டு அடுத்த மாடலுக்கு போகலாங்களா? கொஷின் நம்பர் 6. பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. விவரிக்கன்னா என்னது? வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதணும். இந்த முறையில் நம்ம கணக்கு அடைப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். வாக்கியங்களாக மட்டும் எழுதி விடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஈக்குவல் டு ஜனவரி, ஜூன், ஜூலை அப்படின்னு 3 மாதங்களோட பேரை, ஆங்கில மாதங்களோட பேரை கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாதங்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ ஜனவரி எதில் ஆரம்பிக்குது? ஜேங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கும். ஜூன்ங்கிறது ஜேல ஆரம்பிக்கும். ஜூலைங்கிறதும் ஜேல தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த கணத்தை என்னன்னு எழுதலாம் நம்ம விவரித்தல் முறையில்? ஜே என்ற எழுத்தில் தொடங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்ட்டு எழுதலாம். கம் டு த நெக்ஸ்ட் கொஷின். கியூ ஈக்குவல் டு கன அடைப்பு 7, 11, 13, 17, 19, 23, 29. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒற்றை எண்களாக தெரியுதா? அந்த ஒற்றை எண்களில் மட்டும் இல்லாமல் இது என்னவாகவும் இருக்குது? பகா எண்களாகவும் இருக்குது. ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்களை தான் பகா எண்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே அந்த பகா எண்களாக தான் இருக்குது. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகா எண்ணை எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பகா எண்ணை எடுத்து அதுக்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? Q ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண் 5. 5 மற்றும் இதுக்கப்புறம் வரக்கூடியது 31. 31க்கும் இடையே உள்ள பகா எண்களின் கணம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தேர்ட் ஒன். R ஈக்குவல் டு கன அடைப்பு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இந்த எண்ணுங்கிறது இயல் எண்ணை குறிக்கும். ஸோ இயல் எண் தான் எக்ஸுங்கிற உறுப்பு இருக்குது. அந்த எக்ஸும் எது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தேன் 5, 5க்கும் குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை விவரித்தல் முறையில் எழுதணும்னா வேர்டிங்ஸாக எழுதிக்கலாம். கணத்துக்கான பேர் R ஈக்குவல் டு 5ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம். தட்ஸ் ஆல். அடுத்த கொஷின். எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஓர் ஆங்கில மெய் எழுத்து. ஆங்கில மெய் எழுத்துன்னு என்னது? AEIOU. அதை தான் இப்போ விவரித்தல் முறையில் எழுத போகிறோம். விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறையில். எஸ் ஈக்குவல் டு ஆங்கில மெய்யெழுத்துகளின் கணம். சிம்பிளாக முடிஞ்சது. புரிஞ்சதுங்களா? ஒவ்வொரு முறையிலையும் கணத்தை எப்படி எழுதணுன்ட்டு